வெல்கம் டு Jayashree Balan-Learn Astrology. நான் இன்னைக்கு கேத்து உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கிறத பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayasreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். அதாவது பூரம் உத்திரம் அது ரெண்டும் நான் கர்ப்பத்தில் குழந்தை இது பண்ணுறது ஜனிக்கிறது, அதுக்கப்புறம் அது பிரசவத்துக்கு தயாராகிறது, அந்த மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ பூராடம் உத்திராடம், அதே மாதிரி பூரட்டாதி உத்திரட்டாதி. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு நட்சத்திரக்கும் சுக்கிரனுக்கும் அந்த சூரியனுக்கும் ஒரு தனி ஒரு கதைகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எப்படி நான் அனுஷ நட்சத்திரத்தில் கேது இருக்கிறத பற்றி சொன்னேனோ அதே மாதிரியே உத்திராட நட்சத்திரத்தில் கேது இருக்கிறது. அது ரொம்பவும் ஒரு ஸ்பெஷல். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இவ ரெண்டு பேரும் பார்ட்னர் வேறு இல்லையா. ஒருத்தரை சோல் சிக்னிஃபிகேட்டர், ஒருத்தர் சோல் எடுக்கும் மோட்சக்காரகர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம். ஸோ அங்கே உங்களுக்கு துவாபர யுகத்தில் ஜனனம். இந்த இடத்துல நம்ம இப்போ உங்களுக்கு விஷயத்தை சொல்ல போகிறேன். அதாவது விருச்சிகம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு சண்டைக்காக நம்ம ரகசியமாக பிளான் பண்ணுறது. அதனால தான் அங்கே எப்படி காலபுருஷ தத்துவத்தில் முதல்ல மேஷத்துக்கு செவ்வாய் வீடாக இருந்ததோ அதே மாதிரியே ஒரு யுத்தத்துக்கு சீக்ரெட்டாக இருக்கிறது ஆரம்ப இடத்துல. அந்த இடத்துல செவ்வாயோட திருப்பியும் விருச்சிகத்தில் செவ்வாயோட வீடு. அங்கே ஒரு சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணி தான் அடிப்போம் எதிரிகள். அதே மாதிரியே தனுர் அது உங்களுக்கு வார் சைன், யுத்தம் நடக்கிற சைன். அது அதனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு அம்பும் வில்லும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு சீக்ரெட்டாக ஒரு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தனுரில் சண்டை நடந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த சண்டையில் வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி நிறையா உயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இவர் கிருஷ்ணர் நமக்கு நிறையா பாகவத உபதேசங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அவர் கிருஷ்ணர் எங்கே இருக்கார், எந்த இடத்துல சொல்கிறாருன்னா அந்த யுத்தம் இருக்கிற அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார். அப்போது இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தேன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இப்போது மேஷம் அப்படிங்கிறத முதல் வீடாக எடுத்துட்டோன்னாக்கா நம்மளுடைய ஆப்போசிட் இது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்கிறோம். அதே மாதிரியே தலை நம்மளுடைய லக்னமாக இருந்ததுனாக்கா நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் நம்மளுடைய 7ஆம் இடம். அதே மாதிரியே 2ஆம் இடம் நம்ம சாப்பிட்டோன்னாக்கா அது வெளியில் போகிறது நம்மளுடைய 8ஆம் இடம். அப்போது இந்த 3ஆம் இடம்ங்கிறது நம்முடைய தைரியங்கள், நம்ம தைரியத்தின் வெளிப்பாடு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தில் நம்ம 9ஆம் இடத்துல காமிக்கிறோம். அதே மாதிரியே 9ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா அது அதிபுத்திசாலி. அதே 3ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அது நம்மளுடைய நம்மளுடைய முட்டாள்தனத்தை எங்கேயாவது ஒரு நம்ம தப்பு பண்ணிடுவோம். அது மாதிரி நம்மளுக்கு அறிவு, அதாவது புத்திசாலி முட்டாள், எதுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மாதிரியே 4ஆம் இடம் நம்மளுடைய வீடாக இருந்தனாக்க 10ஆம் இடம் என்னவாக இருக்கும், சுடுகாடு இல்லையா. நம்மளுடைய பாடி எங்கே போகிறது, கடைசியில் கிரேவியார்டுக்கு தான் போகிறது. அதனால் மகரம் ஒரு கிரேவியார்டு. ஸோ அந்த இடத்துல தான் மோட்சக்காரகனான கேது உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது இவர் கிருஷ்ணர் எப்படி அந்த இதில் உபதேசம் பண்ணுறாரோ அது அந்த மாதிரி நிறையா சரித்திரங்களை வேதவியாசர் சொல்ல இவர் விநாயகர் தன்னுடைய தந்தத்தை உடைச்சி, அதாவது வலது தந்தம் உத்திராட நட்சத்திரம், இடது தந்தம் பூராட நட்சத்திரம். இப்போவும் இதுக்கு ஒரு உண்டு, ஒரு 2 பேருக்கும் ஒரு இது எப்போவும் ஒரு ஜாயிண்டான வெஞ்சர். அப்போது அதில் எடுத்து அவர் விநாயகர் அதை எழுதுகிறாராம். அதில் தான் எழுதுகிறாராம். அதனால் கேது உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தால் ஜாஸ்தி விநாயகரை வணங்கணும். அதாவது நம்ம உப்புராட நட்சத்திரத்தில் நம்ம என்ன சொன்னோம், சமுத்திரத்தில் இருந்து முதல்ல ரகசியங்களுக்கு மூலாதாரம் மூல நட்சத்திரம். அப்புறம் அந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது நம்ம பூராட நட்சத்திரம் சொன்னேன். அப்போது அந்த எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் வர சக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உத்திராட நட்சத்திரம். அதனால தான் ஒரு ராஜாக்கள்லாம் பார்த்தலாம் இப்போது யானையோடைய தந்தத்தை, ஒரு சக்ஸஸ்க்கு யானையோடைய தந்தத்தை தான் எல்லாரும் இதில் வச்சுப்பாலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் யானையோட கூட்டத்திலேயே யாரோட தந்தம் ரொம்பவும் இதுவாக இருக்கோ கலரெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவளுடைய கூட்டத்திலேயே அவளை ஒரு லீடராக அந்த யானை கூட்டத்தில் அந்த யானையை ஸ்பெஷலாக பண்ணுவாளாம். அதனால் யானைக்கே தன்னுடைய தந்தம் தான் ஒரு கர்வமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேத்துக்காக நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இதுவர் பார்வதி மூலமாக அந்த அவளுடைய மனதினால் உருவாக்கின
இவர் வந்து விநாயகர். அந்த கதைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அப்புறமா அந்த விநாயகருடைய தலை வெட்டு வானதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு இறந்து போன குழந்தை யானையோடைய தலையை தான் அந்த இடத்துல ஒட்ட வச்சா. ஸோ அதனால் இந்த இடத்துல யானையோட தந்தம், அந்த கேது, அதுக்கப்புறம் தான் இந்த இதில் வந்து பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் நம்ம வந்து வணங்க ஆரம்பித்தது. ஸோ அப்போது இந்த கேத்துவோடைய இந்த இடத்துக்கு என்னன்னு கேட்டால் சக்ஸஸ், நம்மளுடைய சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு எங்கேயும் சுற்றி அங்கனை தேடுங்கிற மாதிரி நம்ம விநாயகரை எத்தனைக்கு எத்தனை வணங்குறோமோ நமக்கு அவர் சக்ஸஸை கொண்டு வந்து கொடுப்பார். இதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கா. அதாவது 7ஆம் இடத்துல இப்போ வந்து 7க்கும் 10க்கும் நம்ம எப்போவுமே இந்த 1 and 7 அந்த ஆக்சிஸுக்கு பார்த்தல, இப்போ 4ஆம் இடம்னா இது சுடுகாடுன்னு சொன்னேன். அதே மாதிரியே உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம், இது பாம்போட நட்சத்திரம் அது. அப்போது இப்போ இங்கே வந்து கீரி பிள்ளையாம், கீரி இதுக்கு வந்து சூரியனுக்கு வந்து கீரி பிள்ளையாக காமிக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நாம் போய் எதிரியோட வீட்டில் போய் உட்காந்துட்டோன்னாக்க நமக்கு பவர் கிடையாது இல்லையா? அப்போது நம்ம அவளுடைய வீட்டில் போய் நம்ம அடிக்கணுன்னாக்கா அடிக்க முடியாது, அப்படிங்கிறது தான் சாதாரணமாக. ஆனால் இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், சூரியன் எதிரியோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு கீரி பிள்ளையானது பாம்பு அடிக்க முடியும். அப்போது அந்த அளவுக்கு ஒரு எதிரி வீட்டில் உட்காந்துட்டு அடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கிரிப்பிள்ளை அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி எந்த அளவு அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணி பாருங்க. எங்கே இருந்தாலும் எதிர்கிட்ட இருந்தும் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த கர்மஸ்தானம் அப்படின்னா மேஷத்துலேருந்து பார்க்கும்போது கர்மஸ்தானம். அதனால இந்த இடத்துல இந்த ஸ்மசானம்னு சொல்லக்கூடிய அந்த கிரேவியார்ட்னு சொல்லக்கூடிய அந்த மகரத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் கேது இருந்தால் நமக்கு பூர்வ ஜென்மத்துடைய அந்த சக்ஸஸ் பண்ணக்கூடிய நம்ம ஒரு தைரியம் வரும். இதில் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பாதம் வந்து உங்களுக்கு தனுர்லேயும் 3 பாதம் வந்து உங்களுக்கு இதுலேயும் இருக்குது, மகரத்துலேயும் இருக்குது. அந்த முதல்ல அந்த தனுரில் இருக்கும்போது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். இதில் இருக்கும்போது சனியோட வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இவ வந்து கொஞ்சம் ஒரு ஏமாத்துறது, ஒரு இருக்கிறது ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லை, அது மாதிரி இருக்கும். பட் ஈவன் தோ இந்த இடத்துல கேது இஸ் சிக்னிஃபிகேட்டர் ஆஃப் சக்ஸஸ். அதனால் நமக்கு இந்த இடத்துல கேது இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் 10ஆம் இடத்துல கேது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு கேது இருக்கும்போது நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். அதனால் எல்லாருக்கும் நல்லபடியாக விநாயகரை வணங்கி யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ வாழ நலம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ லக்னாதிபதி 12 ராசியிலையும் 12 வீட்லேயும் இருக்கிறதுடைய பலன்களை பற்றி நாளைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.